மனவளர்ச்சி குன்றிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் மேலும் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கார்த்திக் மற்றும் மணி என்ற மேலும் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், சின்ன கல்லு பெரிய லாபம். இங்க ஒருத்தர் ட்ரை ஃப்ரூட் பிசினஸ் பண்ணி மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வணக்கம். இந்த இருவரின் பின்னணி என்ன? இது தொடர்பான முழு விவரங்கள். சென்னையை சேர்ந்த 21 வயதான மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவியை 10க்கும் மேற்பட்ட நபர்கள் அவரது நிலைமையை பயன்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட அந்த கல்லூரி மாணவியின் தந்தை சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக மொத்தம் 9 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து யார் யாரெல்லாம் சிறுமிக்கு அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது என்பது தொடர்பான விசாரணையை தற்போது முடுக்கிவிட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த விவகாரத்துல கடந்த ஓராண்டாக இந்த சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக கல்லூரி தோழி ஒருவர் மூலமாகத்தான் இவர்கள் அந்த பழக்கம் ஏற்பட்டிருப்பதும், மேலும் இது மட்டுமின்றி இந்த ஸ்னாப் சாட் மூலமாக இந்த கல்லூரி மாணவிக்கு பழக்கம் ஏற்பட்டு அதன் பின்பாக பெரியமேடு மற்றும் வால்டாக்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் அழைத்து சென்று அந்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. நேற்று பள்ளி மாணவர் மற்றும் கல்லூரி மாணவர் என இருவர் போலீசார் கைது செய்துள்ள நிலையில தற்போது மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளார். குறிப்பாக திருவள்ளூரை சேர்ந்த அந்த சூளைமேட்ல கைது செய்யப்பட்ட மணி மற்றும் மற்றொரு நபரான கார்த்திக் சேலத்துல வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த இருவரையும் தற்போது போலீசார் கஸ்டடிக்கு கொண்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த இருவரும் ஸ்னாப் சாட் மூலமாகத்தான் அந்த மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவிக்கு பழக்கம் ஏற்பட்டு அதன் பின்பாக அவரது நிலைமையை பயன்படுத்தி இவர்கள் தான் இந்த பெரியமேடு மற்றும் அந்த வால்டாக் சாலையில் இருக்கக்கூடிய அந்த விடுதிகளுக்கு அழைத்து சென்று இவர் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அந்த சிறுமிக்கு அந்த கல்லூரி மாணவிக்கு அடுத்த கட்டமாக அந்த மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கவும் போலீசார் முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் விரைந்து இதற்கு பின்புலமாக யார் யார் எல்லாம் உள்ளனர் என்பது தொடர்பான கோணங்கள்ல தற்போது கைது செய்யும் பணியில சென்னை தனிப்படை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன்.